அதிமுக எடப்பாடியில் என்ன பிடிச்சிருக்கோம், பொதுவாக அரசியல் பிடிச்சிருக்கு பிடிக்கல, என்ன கருத்து தான் சொல்லலாம். நீ மாதிரி எனக்கு திருப்பி பேசு, உனக்கு தோன்றதான் பேசு, பாசிட்டிவா தான் பேசணும். அவ்வளவு அதிமுக அன்பிலிருந்து வந்திருக்கும் மக்களுக்கு முதல் வணக்கம். அதிகபட்ச அரசியல் அறிவு இல்லாத காரணத்தினால் சில பல விஷயங்களை பற்றி மட்டும் இப்போதைக்கு சொல்றதாக இருக்கிறேன். இப்போ அதிமுக வரணுன்றதுக்காக ஐயா அம்மா எல்லாரும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இப்ப நான் ஏன் திமுக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில விஷயம்லாம் சொல்றேன். இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்ன மழை வந்தது, வெள்ளம் வந்தது, நாங்க பார்த்தோம், இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பரப்புனாங்களே தவிர யாரும் எதுவும் பார்க்கல, எதுவுமே செய்யல. அதுதான் உண்மை. நியூஸ் சேனல்ல மட்டும் அவர் வந்த மாதிரி அவர் வீட்டு வாசல்ல இருந்து இறங்கி தண்ணி வந்து திருப்பி வீட்டோட போயிடுவாரு. அதுதான் நியூஸ் சேனல். அவரோட புகழை பார்க்க வர ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் சொல்லாம எனக்கு தெரியல. அவர் ஸ்டேஜா ஏறி தகாத வார்த்தைகளை பேசி அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதும் அவங்க தரக்குறைவா பேசுறதும் அதுக்காக மட்டும் அவர் கட்சியில வச்சிருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பேசி கட்சியில இருந்து ஒதுக்குற மாதிரி நெசா ஒதுக்கிட்டு திருப்பி அதே தேர்தலுக்கு வந்துட்டு நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே பாதி நேரம் பேசுகிறாரு. இப்போ அதே மாதிரி தண்ணி, இப்போ பஸ், இந்த லேடிஸ்க்கு எல்லாம் பஸ் ஃப்ரீ அப்படின்னு மகளிர் இலவசம் அப்படின்னு பஸ் விட்டாங்க. அந்த பஸ் வந்ததே இல்லை. இப்போ ஃபுல்லா சிகப்பு பஸ், நீல கலர் பஸ், சிஎஸ் பஸ். அந்த வெள்ளம் போடுறதுக்காக நாங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நின்று ஏறி போவாங்க. அப்புறம் எதுக்கு இலவசமா கொடுக்கணும்? இலவசமா கொடுத்ததே வேஸ்ட் தானே. இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ அம்மா ஆட்சி இருக்கும்போது சொன்னாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்தாங்க, மிக்சி, கிரைண்டர். அவர் இப்ப கொடுத்தத சொன்னா டிவி கொடுத்தேன், அந்த டிவி 32 இன்ச்சு 2 வருஷம் தான், 2 வருஷம் அவ்வளவுதான். இப்ப கொடுத்தது இப்ப அம்மா ஹோட்டல் திறந்து வச்சாங்க நியூஸ்ல, அம்மா ஹோட்டல் நாங்க மூட மாட்டோம், அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில 30 அம்மா ஹோட்டல் மூட்டாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா ஹோட்டல் அம்மா பண்ண அழிக்கணும், அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணிட்டு அதை நாம பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி தலைகீழ நிக்கிறதுதான் இப்போதைக்கு அவங்க பண்ற வேலை எல்லாமே அதேதான். இப்போ நான் டாக்டர்னா என் பையனும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அவங்க அப்பா சிஎம்னா அவங்க பையனும் சிஎம் பண்ணுமா? எந்த ஒரு அறிவு எதுவுமே இப்ப எனக்கு இருக்கிற குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு கூட அவங்க இருக்காங்க. சில பேர் சொல்றதை மட்டும் வச்சு கேட்டுட்டு நான் பாணி எழுதி கொடுப்பாரு அவங்க அப்பா, அது போய் அவர் மைண்ட்ல பேசுவார். இது ஒன்னே ஒன்னா அவர் பண்ற ஒரு விஷயமே அது மட்டும் தான் அவன் ஆட்சி பண்றது. இப்ப அவங்க அப்பா இருந்தாரு, அவருக்குள்ள வந்தாரு, இப்ப அவருக்குள்ள வந்தாரு, அத்தா அவருக்குள்ள வருவாரு, நம்ம எல்லாம் வேண்டிய பார்த்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதிமுக அப்படி எதுவுமே நடக்கல இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் வந்தாரு, அவரும் மக்களுக்கு நல்லது பண்ணாரு, அம்மா வந்தாங்க, அவரும் நல்லது பண்ணாங்க. இப்ப அடுத்து வருவாரு, அவரும் நல்லது பண்ணுவாரு, நல்லது பண்ணாரு. அதுக்காக மட்டும்தான் இப்ப நம்ம எல்லாருமே நின்று ஆலோசனை கூட்டத்துல உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம பேசுறதை கேட்டுட்டு இருக்கோம். அதை புரிஞ்சு எல்லாருமே அதிமுக ஓட்டு போட்டு ஆதரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்.